Om Saravana Baba. Hello, hi. A happy morning to all my brothers and sisters, our first year students. Today we are going to see a fourth section in your Unit 4 topic, and your subject code is GE 8151, and your subject is problem solving and Python programming. Since we have seen many kinds of operations under the topic of list. So list அப்படின்றது உங்களுடைய யூனிட் 4 first topic. So we have seen many topic and we have completed it. Then we have been switch over to tuple also. I just want to give a overview which has been revised in a previous class. In previous class we have seen about cloning. So already I said the cloning is nothing but copying. So உங்ககிட்ட இருக்க லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் you are just going to copy the list. So but it is different from aliasing. So what's the difference between aliasing and cloning? Very good. So aliasingல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் cloningல you can't replace the element. Instead of that replacing, you can copy the element which are all present in your list. லிஸ்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாமே தவிர நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் யூ கேன் டூ அப்பெண்டிங் ஆல்சோ. ஸோ லிஸ்ட்டு மெத்தட்ஸில் என்னெல்லாம் இருக்கும், அப்பெண்டிங் பண்ணுறது, பாப் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, இண்டெக்ஸிங் கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனிங்கில் பண்ணலாம். பட் ரீப்ளேசிங் இஸ் டிஃபர் ஃப்ரம் தி க்ளோனிங். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ஐ ஹவ் கிவன் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ யோர் ஃப்ரூட்ஸ் வில் பி ஆப்பிள், பியர், கிரேப்ஸ், ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோன் பண்ணுறேன். ஸோ க்ளோன் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்துக்கணும். அதில் நான் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்பெண்டிங் அப்படின்றது ஆடிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்பெண்ட் அண்ட் ஃப்ரூட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் பனானா. ஸோ பனானா அப்படின்ற ஃப்ரூட்டை நான் என்ன பண்ணுறேன், அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அலைஸ் பண்ணுறேன். அலைசிங்கில் ஃப்ரூட் லிஸ்ட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு லெமன் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸில் அந்த 1 அப்படின்ற பொசிஷனில் என்ன ஃப்ரூட் இருக்கோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃப்ரூட்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் ஆஸ் அண்ட் லெமன். ஏன்னா அலைசிங்னா என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் நத்திங் பட் யூஆர் ரீப்ளேசிங் அப்படின்றது சொல்லியிருக்கோம் இல்லையா. So that's the thing. So you get an output. So your output will be original list you may have. So original list apple, grapes, orange and mango இருக்கு. அதோட alias list வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் cloning list ஃபார்ம் ஆகும். So அதுக்கான difference between the diagram we have been seeing. Then next we have seen about deletion. So how we are going to delete an element present in the list. So இதை delete பண்ணுறதுக்கு I used a statement called as del. So del அப்படின்றது ஸ்லைசிங் அப்படின்றதுக்கும் சிமிலர் தான். ஸோ நம்ம வந்து நம்ம கிட்ட இண்டெக்ஸில் இருக்கிற எந்த வேல்யூ நம்மளுக்கு வேணாவோ அந்த இண்டெக்ஸில் இருக்க பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா delete ஆகிடும். ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் தான் del list name and then you have to give the index slash slicing. So here we have seen one example that has I have listed out the numbers from 1 to 9. இதில் நான் 0th இண்டெக்ஸில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், delete பண்ணுறேன். அதுக்கப்புறமா delete ஆனதுக்கப்புறம் அந்த அவுட்புட் வந்துடும். Then I am going to delete the list which is present on -1 position. So indexingல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸிங் நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துடணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது எண்டிங்கில் போயிட்டு அந்த எண்டிங்லேருந்து ரிவர்ஸில் வரும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குறோம். இண்டெக்ஸிங் -1 -2 -3 அப்படின்றது ரிவர்ஸிங்கில் கொடுக்கணும், லைக் யோர் கிராஃப். ஓகே, ஸோ -1 அப்படின்னா நம்ம இதில் என்ன சொல்லுவோம், கொடுத்துருக்க லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட் தான் -1 இண்டெக்ஸிங் எலமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் நம்ம delete பண்ணுறோம். தென் we are deleting the element which was at the index from 1 to 5. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் எந்த எலமெண்ட் இருக்கோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணுறோம். அதுக்கப்புறம் we are going to delete the element which is present from the first to fourth element. ஸோ ஃபர்ஸ்ட் and fourth elementக்கு என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம delete பண்ணிட்டு we are just displaying an output recording that. ஓகேவா? ஸோ புரியுதா? ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் delete ஆனதுக்கப்புறம் என்ன எலமெண்ட் அவுட்புட்டாக வந்துருச்சு, லாஸ்ட் எலமெண்ட் இண்டெக்ஸிங் -1 கொடுத்து அதனோட எலமெண்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் எலமெண்ட் வந்து delete ஆனதுக்கப்புறமா அதனுடைய எலமெண்ட். ஸோ this is your deleting of a list. Then next we have seen about parameter list. ஸோ parameter லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா you can pass the argument to the function. ஸோ அந்த ஆர்குமெண்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம். ஸோ இதை பாஸ் பண்ணும்போது you may have the list. ஸோ அந்த லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணோம். அந்த லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு they are given some of a concepts called as a stack. ஸோ ஸ்டாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட உங்களோட லிஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிடும். தென் we have seen about a tuple. ஸோ tuple is similar to list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த tuple வந்து பார்த்தீங்கன்னா you may have some of a sequence of operations. அதில் இருக்கிற உங்கள் tuple இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது.
லிஸ்ட்டில் மாடிஃபை பண்ணுற மாதிரி இதில் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிவ் அ tuple name, then I need to mention the values, n number of values, so all the values has to be indicated within a bracket. For example, we have a sum of an empty tuple, so அந்த empty tuple கொடுக்கணும், அந்த tuple-ஓட integer values வந்து assign பண்ணும், 1 2 3 அப்படின்றத assign பண்ணும். Then I have declared a mixed data type. So அந்த mixed data type-க்கு அவங்க யூஸ் பண்ணுற நேம் தான் ஹெட்ரோ டியூப்பிள். ஸோ ஹெட்ரோ டியூப்பிள் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஹெட்ரோ அப்படின்னா என்னென்னா மிக்ஸ்டு டேட்டா டைப். ஸோ நீங்கள் அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், கேரக்டர், ஸ்ட்ரிங், டெசிமல் பாயிண்ட், ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் என்ன வேணால் நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டியூப்பிளில் கேஜிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதோட ஃப்ரூட்ஸ் நேம் என்ன அசைன் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். Then we are seeing this stack operation. This stack is very very important. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஃபோ பேட்டர்ன், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்புட். நீங்கள் லாஸ்ட் என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டாக வரும். இட்ஸ் அ பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இஸ் யுவர் டிஃபன் கேரியர். ஸோ ஒரு டிஃபன் கேரியர் இருக்குது அப்படின்னா அந்த டிஃபன் கேரியரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ரைஸு அண்ட் தென் சிக்கன் கறி அண்ட் தென் ஃபிஷ், அதுக்கப்புறம் எக்கு, நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, சேம் தான், அதுதான் வந்து இங்கே நடக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் ஆப்ரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் யுவர் பாப் ஆப்ரேஷன். புஷ் அப்படின்னா நீங்கள் டிஃபன் கேரியரில் அந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது, அதாவது இன்சர்ட்டிங் அண்ட் எலமெண்ட் இன் த ஸ்டாக். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்னா டெலிட்டிங் த எலமெண்ட். ஸோ உள்ள கேரியர்லேருந்து நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸை வெளியில் எடுக்கிறது, டெலிட்டிங் தி எலமெண்ட்ஸ் இன் தி ஸ்டாக் ஆப்ரேஷன், அது வந்து உங்களுக்கு பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டாப் வேல்யூ வந்து -1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இன்சர்ட்டிங் நீங்கள் பண்ணலாம், பட் டெலிட்டிங் நீங்கள் பண்ண முடியாது. அதுவே டாப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல டெலிட்டிங் பண்ணலாம், இன்சர்ட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டிஃபன் கேரியர்ஸை ஆட் பண்ணிவிட்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், புஷ் நம்பர் அண்டர்ஸ்கோர் ஸ்டாக் ஈக்குவல் டு 10. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 10 அப்படின்றது உள்ளே இறக்குறீங்க, அது உங்களோட ரைஸ். தென் யூ ஆர் இன்சர்ட்டிங் த எலமெண்ட் as 13. ஸோ அதுதான் டாப் அப்படின்னு வேர்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அப்படின்னா அதோட பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 13, அதுக்கப்புறம் 89, அதுக்கப்புறம் -9. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஸோ டெலிட் பண்ணும்போது லாஸ்ட்டாக எதை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்த இன்புட் என்னது, -9 அப்படின்ற வேல்யூ நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க, அதை நீங்கள் வெளியில் எடுத்துடுறீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். தென் டுடே வி ஆர் கோயிங் டு சி, அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் இன் டியூப்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ரேஷன், தட் இஸ் ப்ளஸ் அண்ட் ஆஸ்டிக்ஸ். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிங், concatenation, asterisk வந்து பார்த்தீங்கன்னா multiplication. So today we are going to see about and slicing and then indexing of tuple. So tuple எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், ஸ்லைசிங் ஆஃப் டூப்பிளும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்த ஸ்லைசிங்கும் வந்து சிமிலர் தான். ஸோ எப்படி ஒரு ஹெட்ரோ டியூப்பிள், ஹெட்ரோ அப்படின்னாலே காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப் சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 1997, 2000 இதை மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய காம்பினேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸை அசைன் பண்ணிட்டேன். இதில் இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறது ஃபிசிக்ஸ், இண்டெக்ஸ் 1 கெமிஸ்ட்ரி, இண்டெக்ஸ் 2 1997, இண்டெக்ஸ் 3 2000. ஓகே, ஸோ இப்போ நான் இதனுடைய டூப்பிள் வேல்யூ கொடுக்குறேன், நம்பர் வேல்யூஸ் கொடுக்குறேன். நம்பர் கொடுக்கறதால ஐ எம் அசைன் NOS_tuple. ஸோ அதை அசைன் பண்ணும்போது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர்ஸ் நான் அசைன் பண்ணுறேன். Then I am assigning the nested tuple. So nested tuple வந்துட்டு நான் அசைன் பண்ணும்போது x, y, 10 4 5, அதாவது 2 வேரியபிள் x, y அப்படின்னு 2 வேரியபிளும் அது கூட டெசிமல் நம்பர்ஸ் 10 4 5 நான் என்ன பண்ணுறேன், காம்பினேஷனில் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை அசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு பிரிண்ட் அண்ட் வேல்யூ 1 by 1. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன், ஹெட்ரோ டூப்பிள் ஆஃப் 0. ஸோ அந்த 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்புட்டாக வரணும். 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, அதாவது அந்த 0 இண்டெக்ஸ் நீங்கள் எதனுடைய இது பார்க்கணுன்னா ஹெட்ரோ டியூப்பிள் அதனோட இண்டெக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஹெட்ரோ டியூப்பிளில் 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, வெரி குட், ஃபிசிக்ஸ். ஸோ அது ஃபிசிக்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் நெஸ்டட் டியூப்பிள் ஆஃப் 2. ஸோ நெஸ்டட் டியூப்பிளில் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் 10 4 5 அது உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். ஸோ 0th இண்டெக்ஸில் எக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் y, அதுக்கப்புறமா செகண்ட் இண்டெக்ஸில் 10 4 5, that you will get an output. Then NOS tuple of -2. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, மைனஸ் வேல்யூ இண்டெக்ஸிங் எப்படி கொடுப்போம், ரிவர்ஸில் வரணும். ஸோ 5 இருக்கு இல்லையா, அதுதான் -1, 4 அப்படின்றது -2, 3ன்றது -3, 2ன்றது -1,
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ -1 -2 -3 -4 -5 சொல்லிட்டோம். ஸோ ஐ நீட் அன் அவுட்புட் ஆஃப் -2. ஸோ -2 இண்டெக்ஸிங்கில் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்குது. அது உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும். தென் NOS tuple of 1:3. ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கும் தேர்ட் லொக்கேஷனுக்குள்ளே என்ன வேல்யூ NOSல இருக்கும் அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். தட் இஸ் 2,3. ஓகேவா? ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்த சேம் மெத்தட் தான், ஸ்லைசிங் இங்கேயும் சேம் தான். இங்கே ஒன்று உங்களுக்கு என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா, இங்கே நீங்கள் இண்டெக்ஸிங் நெகட்டிவில் கொடுக்கலாம். ஆனால் லிஸ்ட்டில் நீங்கள் இண்டெக்ஸிங் வந்து நெகட்டிவில் கொடுக்க முடியாது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான். பட் இதில் நெகட்டிவில் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹெட்ரோ டியூப்புள் அங்கே வந்து ஹெட்ரோ லிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான், ஸ்லைசிங் ஆஃப் டியூப்புள் அண்ட் தென் லிஸ்ட் ரெண்டுத்துக்குமே. புரியுதுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் டியூப்புள் அசைன்மெண்ட். ஸோ டியூப்புள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸ்வாப்பிங் தி வேல்யூஸ். ஸோ ஸ்வாப்பிங்னாலே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஸ்வாப்பிங்? தட் இஸ் இன்டர்சேஞ்சிங் தி வேல்யூஸ். A and B வேல்யூ, B and A வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதை தான் வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதை டிக்ளேர் பண்ணும்போது என்கிட்ட 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெம்பரவரி வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இஸ் ஈக்குவல் டு A இஸ் ஈக்குவல் டு B, தென் B இஸ் ஈக்குவல் டு டெம்பரவரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், A and B வேல்யூவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ டெம்பரவரியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா A வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பியோட வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா பியோட வேல்யூ எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்க டெம்பரவரி TEMP இருக்கு இல்லையா, அதனோட வேல்யூ கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பியில் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ ஸ்டோர் பண்ணும்போது ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த இன்டர்சேஞ்சிங் தான் வந்துட்டு ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், what are the advanced list processing and list comprehension? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னா, உங்கள் லிஸ்ட்டை வந்து ஒரு ஈஸியான மேனர்லையும் ஒரு நேச்சுரல் வேலையும் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்துட்டு உங்களுடைய லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த க்ரியேட் பண்ணுற அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்க்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ சப்செட் அப்படின்றது ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்க்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, தட் இஸ் கால்ட் அ சப்செட். ஸோ இதில் அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோடிங் வந்து சிம்பிளாக இருக்கும் அண்ட் இட் வில் பி இன் அன் எஃபிஷியன்ட் மேனர். எது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெல் கம்பேர் வித் ஃபார் லூப். ஸோ ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் மீன் பை ஃபார் லூப் அண்ட் வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபார் லூப். ஸோ அந்த ஃபார் லூப்போடைய ஐட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் செட் ஆஃப் வேல்யூஸ் டு ஐட்ரேட், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நான் ஐட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதனுடைய கண்டிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்வேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வேல்வேட் பண்ணுறதும் அதனுடைய அவுட்புட் எக்ஸ்பிரஷன் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து நான் ஐட்ரேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகணும். ஸோ ஃபார் செட் ஆஃப் வேல்யூஸ் டு ஐட்ரேட் அண்ட் இஃப் ஆஃப் கண்டிஷனல் ஃபில்ட்ரிங் ஹேஸ் டு பி கிவ் அஸ் அ அவுட்புட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஃப்ளாக் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பாருங்கள். ஃபார் செட் ஆஃப் வேல்யூஸ் டு ஐட்ரேட், உங்ககிட்ட இருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதை ஐட்ரேட் பண்ணும்போது அதனோட கண்டிஷனல் ஃபில்ட்ரிங் என்ன கண்டிஷனில் இருக்கோ யூ நீட் டு செக் இட் அவுட். அதை செக் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் எக்ஸ்பிரஷன் கூட ஈக்குவலாக இருக்கணும். ஸோ that expression has to come with an values which was inserted in an for loop. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ எவால்வேட் பண்ணும்போது அவங்க கலெக்ட் பண்ணுற அவங்க கிட்ட இருக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். ஸோ எதனுடைய ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே. ஸோ த லிஸ்ட் விச் வாஸ் ப்ரெசன்டட் வித் அன் கலெக்ஷன் ஆஃப் அ நியூ வேல்யூ that will return the values which was present under the comprehension. அதே மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு லிஸ்ட் will contain an element of different types. So the different types will have many kind of expressions and then it will be operate based on the corrections of an user defined. அந்த user defined data என்ன இருக்கோ அந்த user defined data ஏற்ற மாதிரி உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ இது ஃபங்க்ஷன் ஆகும்போது கண்டிஷன் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ see this one,
This one was without the condition. So condition இல்லாம ஒரு லிஸ்ட்ல வந்து நீங்க வேல்யூஸ் அசைன் பண்றது. ஸோ வித்தவுட் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா ஐயோட ரேஞ்ச் வேல்யூ 10 வரைக்கும் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நான் 10 வரைக்கும் அசைன் பண்ணும்போது ஐ ஹாவ் டு டேக் ஆஸ் ஃப்ரம் 0 to 9. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நான் என்ன பண்ணோன்னா அசைன் பண்ணோம். ஸோ அசைன் பண்ணும்போது இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ ஐ நீட் டு கிவ். ஸோ ஈக்குவலண்ட் ஃபார் தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. Then you have to give for I in range of 10, which means 10 அப்படின்போது அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஐ நீட் டு append that value which was present under the variable x. ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐ. ஸோ ஐ அப்படின்றது என்னுடைய இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் வேல்யூ. ஸோ அதுக்கு நான் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணுறேன். தென் ஐ நீட் டு பிரிண்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், தட் இஸ் பிரிண்ட் எக்ஸ். இது வித்தவுட் த கண்டிஷன். சப்போஸ் இதுவே நான் வித் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ மே ஹாவ் அ லிஸ்ட். ஸோ தி லிஸ்ட் வில் ஹாவ் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 0 to 20. ஸோ 0லேருந்து 20க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கும். அந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுக்கும்போது அதனோட அசைன்ஷன் எங்கே இருக்கோ அதில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 20 அப்படின்னா என்ன ஆகும், 0லேருந்து 20 வரைக்கும், ஐ மீன் 18 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் ஐ ஹவ் கிவன் அ கண்டிஷன் தட் ரேஞ்ச் நம்பர் ஷுட் பி அன் ஈவன் நம்பர். நான் ஈவன் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அண்ட் தென் 18. 20 நான் எடுத்துக்க முடியாது, ஏன்னா என்னோட ரேஞ்ச் வந்து 20க்குள்ளவே வந்துடணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் n மாடுலோ டிவிஷன் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிற அந்த n நம்பர் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் அண்ட் ரிமைண்டர் as 0. ஸோ 0 ரிமைண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபார் லூப். ஸோ ஈக்குவலண்ட் ஃபார் லூப் அப்படின்னும் போது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அசைன். அதுக்கப்புறம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 20. ஸோ 20க்குள்ளே இருக்க ரேஞ்ச் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். அந்த ரேஞ்ச் வேல்யூ எடுக்கும்போது இஃப் தட் ஐ ஷுட் பி மாடுலோ டிவிஷன் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐ, யூ நீட் டு அப்பெண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ வேரியபிள், தென் யூ நீட் டு பிரிண்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்து லிஸ்ட் காம்பினேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், கண்டிஷன் இல்லாமே நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் your next one is list comprehension for loop comparison. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஃபார் லூப் வந்து இதை அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் லூப்பில் அசைன் பண்ணும்போது நான் கண்டிஷன் இல்லாமல் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் கண்டிஷனில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வித் கண்டிஷனில் எப்படி இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொண்டு பார்த்துடலாம். வித்தவுட் கண்டிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் ஃபார் செல்சியஸ் வேல்யூ. ஸோ நான் செல்சியஸை ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேரன்ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணலாம். So Celsius value I have given 30, 29, 43 and then -3. So இது எல்லாமே என்னுடைய Celsius value. இதை நான் Fahrenheit கன்வெர்ட் பண்ணுறதுக்கு float of a/5 multiply that is asterisk x plus 32. இதுதான் என்னுடைய Fahrenheit நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான என்னுடைய ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கேல்குலேஷனே கரெக்டாக போட முடியும். Then I need to print that list comprehensions, list Fahrenheit. ஸோ அந்த லிஸ்ட் Fahrenheit என்ன பண்ணுங்கள், நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் L underscore Fahrenheit FAH Fahrenheit is equal to எம்டியாக விடுங்க. ஃபார் I in list Celsius, for I in list Celsius L underscore Fahrenheit dot append of. நீங்கள் என்ன பண்ணணும், அப்பெண்ட் பண்ணணும். என்ன வேல்யூ அப்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா float of 9/5 asterisk I plus 32. ஸோ அந்த I அப்படின்றது I நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். ஸோ நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஐட்ரேஷன்ஸ் வேல்யூ எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுலேருந்து வந்து உங்களுடைய ஐட்ரேஷன்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டே போகும். தென் யூ நீட் டு பிரிண்ட் த ஃபார் லூப் விச் வாஸ் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் அண்ட் Fahrenheit. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஃபார் லூப். ஸோ வித்தவுட் கண்டிஷனில் எப்படி நான் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இருக்கிற லிஸ்ட் வேல்யூவில் செல்சியஸில் நான் வந்து லிஸ்ட் அவுட் வேல்யூஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை நான் Fahrenheit கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு கால்குலேட் வித் அன் ஹெல்ப் ஆஃப் அ ஃபார்முலா. தட் இஸ் float of 9/5 asterisk x plus 32 ஃபார் எக்ஸ் இன் த லிஸ்ட் செல்சியஸ். ஸோ எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா
செல்சியஸ் வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 30, 29, 43, அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ தென் ஐ நீட் டு பிரிண்ட் தட் காம்ப்ரிஹென்ஷன் விச் வாஸ் ப்ரெசென்டட். அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ணும்போது ஐ நீட் டு அப்பெண்ட் தட் வேல்யூ. ஸோ அப்பெண்ட் ஆஃப் float of 9/5 தென் asterisk I plus 32. ஸோ அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் கண்டிஷன். ஸோ வித்தவுட் கண்டிஷன் அது மாதிரி இருக்கும். அதுவே வித் கண்டிஷனா என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிஸ்ட் அவுட் த வேர்ட்ஸ் விச் ஐ நீட் ஆர் எல்ஸ் விச் ஐ வாண்ட் ஆர் எல்ஸ் விச் ஐ நோ. தி, பிரைட், ஏ, பிரிட்டியஸ்ட் அண்ட் 3. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு வேர்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேர்ட்ஸ் வேணால் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். தென் அதனுடைய லென்த். ஸோ லென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வேர்ட் ஃபார் வேர்ட் அண்ட் லிஸ்ட் வேர்ட்ஸ் இஃப் லென்த் ஆஃப் வேர்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 3. ஸோ கிரேட்டர் தேன் 3 கேரக்டர் எது இருக்கோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டாக எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ லிஸ்ட்டு வேர்டில் பாருங்கள், THED இருக்கா, அந்த THEDல எத்தனை கேரக்டர் இருக்குது, 3 கேரக்டர் தான் இருக்குது. THEன்றது 3 கேரக்டர் தான். அந்த 3 கேரக்டர் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 3 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், அந்த வேர்டு வந்து எடுத்துக்காது. நெக்ஸ்ட் BRIGHT மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது, 6. அப்போ அதோட லென்த் என்ன, 6. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 3 ஆமாம், அப்போ அதனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஏ அப்படின்றது சிங்கிள் வேர்டு தான். ஸோ அதை வந்து எடுத்துக்காது, ஏன்னா இட் இஸ் லெஸ் தேன் 3. அதுக்கப்புறம் பிரிட்டியஸ்ட் அப்படின்றது கிரேட்டர் தேன் 3. ஸோ அதனோட வேல்யூ எடுத்துக்கும். அண்ட் AN அப்படின்றது லெஸ் தேன் 3. ஸோ தட் வேல்யூ வில் நாட் பி இன்க்ளூடட். தென் THREE அப்படின்றது 6 கேரக்டர்ஸ். அதனோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து வித் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ T அப்படின்றத வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஃபார் I in list words. ஸோ I அப்படின்றது என்ன சொன்னோம், I நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் I in list words if length of I should be greater than 3. ஸோ greater than 3ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுத்துக்கும், less than 3 இருக்கிறத எடுத்துக்காது. ஸோ T டாட் append of I. ஸோ அந்த I வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுங்க, append பண்ணணும். தென் யூ நீட் டு பிரிண்ட் for loop, T. ஸோ இப்போ இதுதான் அதுக்கான அவுட்புட். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் நம்ம கன்வெர்ட் பண்ணலையே, அது அவுட்புட்டாக வருது. ஸோ அதே ஃபார் லூப்பில் கொடுத்த அவுட்புட். அதுக்கப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எந்த கேரக்டர்லாம் கிரேட்டர் தேன் 3 இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துச்சு, அதுவும் வித் அன் ஹெல்ப் ஆஃப் அண்ட் ஃபார் லூப். ஸோ இதை தான் வந்து உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதோட நம்மளுடைய டூப்பிள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்கிறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம டேரக்டரிஸ்னால் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் we need to see some of the illustrated examples. ஸோ இப்போ உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா illustrated examples இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த illustrated examples-ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷார்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ஷார்ட்னா என்னென்னு அப்படின்னு சிலபஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஷார்ட்டிங் இருந்திருக்கும். எல்லா ஷார்ட்டிங்குமே சேம் தான். யூ ஹாவ் டு அரேஞ்ச் த வேல்யூஸ் இன் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். ஓகே. அதுக்கப்புறம் மர்ஜ் ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த 4 ஷார்ட்டிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டிங் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டரிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஸோ பி சேஃப் அட் ஹோம். கொடுக்குற கிளாஸ் ஒர்க் எல்லாமே வந்து நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. தேங்க்யூ.